கூடியிருக்கக்கூடிய தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகிற்கு பொதுமறை தந்த வள்ளுவ பெரும்பாட்டன் வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி என்று போதிக்கிறான். உலகில் வாழக்கூடிய உயிர்கள் யாவும் மழைக்காக ஏங்கி தவிப்பது போல குடிமக்கள் ஒரு நல்ல ஆட்சிக்காக ஏங்கி தவிப்பார்கள் என்று போதிக்கிறான். அந்த நல்லாட்சியை நாடியே ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை மக்கள் வாக்கு செலுத்துகிறார்கள். ஆனால் அந்த மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சுகிறது. அதில் திமுக அதிமுகன்னு எந்த மாறுபாடும் இல்லை, 2 கட்சியும் இப்படிதான். இதில் 10 ஆண்டு காலமாக அதிமுகவோட ஆட்சியை மதிப்பிட சொன்னால் அது ஒரு கொடுங்கோல் ஆட்சி, ஒரு மோசமான ஆட்சி, எந்தவித மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. ஆனால் அந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியை காரணமாக காட்டி 2021 ஸ்டாலின் முழக்கத்தை வச்சார். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்னாங்க. அதிமுக ஆட்சி நடந்த தீமைகளுக்கெல்லாம் நாங்கள் நீதியை பெற்று தருவோம், தீர்வை பெற்று தருவோம் அப்படின்னு முழக்கத்தை வச்சாங்க. அதிமுகவின் ஆட்சி காலத்தில் நடந்த மிக கொடூரம் தூத்துக்குடி படுகொலை. மண்ணின் மக்கள் 15 பேரை சுட்டு கொன்றது அதிமுக அரசு, எடப்பாடி பழனிசாமி அரசு, மறுப்பதற்கு இல்லை. நாங்கள் வன்மையை எதிர்த்தோம், சாடுறோம், மாற்றுக்கருத்து இல்லை. அதே சமயத்தில் 2018 தூத்துக்குடி படுகொலை, 19 தேர்தல் வருது. தூத்துக்குடி பார்லிமெண்ட் தொகுதியில் வாக்குகிற போது, அம்மையார் கனிமொழிக்கு வாக்குகிற போது இறந்து போன தங்கச்சி ஸ்டோலியோட உருவடத்தை காண்பித்து வாக்கு கட்டது திமுக. நாங்கள் வந்தோம்னா குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றுவோம்ங்கிற வாக்குறுதியை கொடுத்தது திமுக. ஆனால் இந்த 3 ஆண்டுகள் ஆட்சி காலத்தில் தூத்துக்குடியில் படுகொலை நிகழ்த்திய யார் மீதும் நடவடிக்கை எடுக்க முடியாது என்று சொன்னது இதே திமுக. அன்னைக்கு ஸ்டோனோட உருவத்தை காமிச்சு வாக்கு கேட்டாங்களே, இன்னைக்கு ஸ்டோனோட தாயார் கதறாங்க நீதி கிடைக்கலன்னு. அருணாச்சல ஆணையம் யாரை குற்றம் சுமத்துக்குதோ அந்த ஆணையத்தில் இருக்க குற்றச்சாட்டப்பட்ட சைலேஷ்குமார் யாதவ்ங்கிற காவல்துறை அதிகாரிக்கு இதே திமுக அரசு பதவி உயர்வு வழங்கியிருக்கிறது. அதிமுக அரசு படுகொலை பண்ணிச்சு, திமுக அரசு எதற்காக குற்றவாளிகளை காப்பாற்றுகிறது? இதான் இது கேள்வி. அதிமுக ஆட்சி காலத்தில் சாத்தான்குளம் படுகொலை காவல் நிலையம் சாத்தான்களின் கூடமாக மாறி வருகிறது, சொன்னவர் ஸ்டாலின். ஆனா திமுக ஆட்சி காலத்தில் 16 என்கவுண்டர் படுகொலைகள், 20க்கும் மேற்பட்ட காவல் நிலைய படுகொலைகள். காவல்துறை கையை முறிக்குது, காலை உடைக்குது, பல்ல பிடுங்குது. இதை எதையாவது ஸ்டாலின் கண்டிச்சாங்களா? எதையாவது ஒண்ணு. அப்ப அதிமுக ஆட்சி காலத்தில் காவல் நிலைய மரணங்களுக்கு கொதித்த திமுக இப்போது ஏன் மௌனமாக இருக்கிறது? உங்க ஆட்சி நிர்வாக சீர்கேடு தான் நடக்குது. அதே போல அதிமுக ஆட்சி காலத்தில் மதுபான கடைகளை மூட சொல்லி இதே திமுக போராட்டம் நடத்தியது. இந்தியாவிலே இளம் விதவைகளை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. மதுபான கடையை மூட வேண்டும் சொன்னது திமுக. இன்னைக்கு 3 ஆண்டுகள் ஆட்சியில் மதுபான கடையை மூடலையே. நேத்து ஐயா ஸ்டாலின் அறிக்கை, ஒரு தந்தை போல சொல்றேன், நீங்க போதையோட பாதையில போகாதீங்க அப்படிங்கிறாங்க. யாரு? ஐயா ஸ்டாலின். இன்னொரு பக்கம் செய்தியை பார்த்தா இந்த தீபாவளியை ஒட்டி 3000 டாஸ்மாக் கடையில் எக்ஸ்ட்ரா கவுண்டர் திறக்குது இதே திமுக அரசு. என்ன நாடகம்? நாங்க அண்ணாவின் வழி ஆச்சரியங்களே. அண்ணா தான் சொன்னாரு, மதுபான கடை நடத்தி வருமானம் ஈட்டி ஆட்சியை தொடர வேண்டும் என்று வந்தா துண்டை உதவி தோல்ல போட்டு நடைய கட்டுவேன், அப்படிப்பட்ட ஆட்சியே தேவையில்லைன்னாரு. அண்ணாவின் மொழிக் கொள்கையை பின்பற்றுவதாக சொல்கிற நீங்கள் அண்ணாவின் மது கொள்கை ஏன் பின்பற்றது இல்லை? என்ன நாடகம்? எந்த பிரச்சனையில நீங்க தீர்வை கொடுத்துருக்கீங்க? விவசாயிகள் போராடுறாங்க டெல்லியில, ஐயா ஸ்டாலின் தார்மீக ஆதரவு. ஆனா உங்க ஆட்சி காலத்தில் பரந்தூர்ல விவசாயிகள் போராடுறாங்களே, 8 வழி சாலை திட்டத்துக்கு எதிராக போராடுறாங்களே, காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கம், அதானி துறைமுக விரிவாக்கம் வேண்டாம்னு போராடுறாங்களே, அந்த போராடுற மக்கள் பக்கம் நீங்களா? பரந்தூர் விவசாயி 8 வழி சாலைக்கு எதிராக போராடுற விவசாயி ஏன் உங்க கண்ணுக்கு தெரியல? மேல்மாவட்ட போராடுற விவசாயிகள் மீது குண்ட சட்டத்தை பாய்ச்சது எந்த அரசு? இந்த திமுக அரசு. இது மக்களுக்கான அரசா? தொழிலாளர் நலன்லாம் பேசினாங்க சகோதரர். இந்த சமயத்தில் நாம் பேசி கொண்டிருக்கிற சமயத்தில் துப்புரவு பணியாளர்கள் போராடுறாங்க, தீபாவளி போனஸ் கொடுங்கன்னு. கொடுக்க மறுக்குது இந்த திமுக அரசு. சாம்சங் தொழிலாளர்கள் போராடினாங்க, எதுக்காக? தொழிற்சங்கம் அமைக்கன்னு சொல்லிட்டு. தொழிற்சங்கம் அமைப்பதற்கு அனுமதி மறுத்தது இந்த திமுக அரசு. இது மக்களுக்கான அரசா? ஏப்ரல் 12, 2023 தமிழக சட்டமன்றத்தில் மசோதா. என்ன மசோதான்னா 12 மணி நேர வேலை மசோதா.
12 மணி நேரம் வேலை மசோதா கொண்டு வருது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஏப்ரல் 12 18 நாள்ல மே 1 வருது. மே 1 சாராம்சமே 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம் தான். அப்ப மே 1 கொண்டாடுவதற்கான தார்மீகத்தை இழந்து போகுங்கிற அச்சம் கூட இல்லாம 12 மணி நேரம் வேலை மசோதாவை திமுக அரசு கொண்டு வருதுன்னா இது யாருக்கான அரசு? யாருக்கான அரசு? இல்ல திரு கார்த்திக், இவ்வளவு பட்டியல் போடுறீங்க. 5 மாசத்துக்கு முன்னாடி தான் ஒரு தேர்தல் நடந்துச்சு. 40க்கு 40ன்னு பெரு வெற்றியை திராவிட மாடல் திமுகவுக்கு தானே மக்கள் கொடுத்தாங்க. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு தேர்தல் ஆணையம் வச்சிருக்க விதிங்கிறது 33 லட்சத்திலிருந்து 40 லட்சம் மாத்திருக்காங்க. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 40 லட்சம் செலவு பண்ணலாம். அதுவே பார்லமெண்ட் தொகுதியும் வச்சுக்கோங்க, 70 லட்சம் செலவு பண்ணலாம்னு. இந்த 70 லட்சத்துக்கு உட்பட்டு வாக்கு காசு கொடுக்காம முறைகேடு பண்ணாம அநியாயம் பண்ணாம வெற்றி பெற்றம் திமுக சொல்லுங்க. இல்ல திரு கார்த்தி, இப்ப நீங்க இதை ஏத்துக்குவீங்கன்னா நரேந்திர மோடி வெற்றி பெற்றாரு. நரேந்திர மோடி மறுபடியும் ஆட்சி அமைச்சிட்டாரு. நரேந்திர மோடி நல்லாட்சி தர்றான்னு சொன்னா ஏத்துக்குவாங்களா அவங்க? நானும் மோசமானதான் சொல்றேன். நீங்க இதை வச்சு எப்படி மதிப்பிடுவீங்க? விக்கிரவாண்டி தேர்தலில் இல்ல ஈரோடு கிழக்குல திமுக காசு கொடுக்கலன்னு சொன்னாங்கன்னா நான் அரசியல் விட்டே போயிடுறேன். மனசாட்சியோடு சொல்லுங்க. அண்ணா மீது ஆணையிட்டு, கலைஞர் மீது, உங்க கலைஞர் மீது ஆணையிட்டு, உங்க பெரியார் மீது ஆணையிட்டு சொல்லுங்க. நீங்க சமூக நீதி பேசலாமா? சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் எடுக்கிறது இல்ல? கேட்ட அதிகாரம் இல்லைங்கிறீங்க. உங்க கூட்டணி கட்சி காங்கிரஸ் ஆண்ட போது ராஜஸ்தான்ல நாங்க மறுபடி ஆட்சிக்கு வந்தா ராஜஸ்தான்ல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ராஜஸ்தான்ல சாதி ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏன் ஏற்றல? அதே ராஜஸ்தான்ல சாதி ஆணவ கொலைக்கிறதுக்காக தனிச்சட்டம் ஏற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஏற்றல. சமூக நீதி எங்க இருக்கு? சமூக நீதி அவங்க தானே அருந்ததியருக்கு தனி உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க. இது சமூக நீதி இல்லையா? அது போதுமானது இல்லைங்க. அதே மக்கள் தான் கேட்கறாங்க. சாதி ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் கேட்கறாங்க, சாதி வாரி கணக்கெடுப்பு கேட்கறாங்க. அதை கொடுத்தாங்களா? வேங்கவேல் எங்க போச்சு சமூக நீதி? பெரியார் மண்ணில் வேங்கவேல் வராதா? இது வரைக்கும் 2 ஆண்டாச்சுங்க. யார் குற்றவாளியை கண்டுபிடிக்கல. ஒரு பக்கம் குற்றவாளியை கண்டுபிடிக்கல, சரி, அது ஒரு ஓரமா வச்சுக்குவோம். பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் போய் நிக்கிறதா ஆரம். போராடக்கூடிய மக்கள் பக்கம் ஸ்டாலின் நிக்க மாட்டாரா அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்க. இது வரைக்கும் போகலையே. அந்த மக்கள் தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க 2024. இங்க பாதிக்கப்பட்ட மக்கள் வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில் போய் ஒரு கவலை தண்ணி எடுத்து குடிச்சிருந்தீங்கன்னா, வேங்கவேல் மக்கள் மனதை ஆற்றிருந்தீங்கன்னா அங்க சமூக நீதி மலர்ந்திருக்கும். வேங்கவேலுக்கு இன்னைக்கு வரைக்கும் போக முடியல. மேல் பாதியில ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்கள் கோயிலுக்குள்ள போக முடியல. கோயிலுக்கு பூட்டு போடுது திமுக அரசு. எதுக்கு பூட்டு போடுது? பெரியார் கோயில் நுழைவு பாட்டு நடத்தாரா? கோயிலுக்கு பூட்டு போற பாட்டு நடத்தாரா? என்ன நாடகம் வர்றீங்க? சாதியத்துக்கு எதிர்த்து நிக்குமா திமுக? சாதியத்துக்கு எதிர்த்து கேட்ட பாஜக பூச்சாண்டி. யார் பாஜக தமிழ்நாட்டில் வளர்த்து விட்டது? இதே திமுக. நல்ல கண்ணையாவை தோற்கடிச்சு சிவி ராதாகிருஷ்ணன் வெள்ள வச்சது யார்? ஹெச்ராஜாவை சட்டமன்ற உறுப்பினர் அழகு பார்த்தது யார்? இந்த திமுக. இன்னும் சொல்ல போனா இந்தியா முழுக்க பாஜக வளரவே திமுக தான் கரைஞ்சுடணும். இந்தியா முழுக்க. ஏன்னா முதல் வாஜ்பாய் ஆட்சி 13 நாள்ல கவிழ்ந்து போகுது. அப்புறம் 13 மாசத்துல கவிழ்ந்து போகுது. 5 ஆண்டுகள் ஆட்சியை நிறைவு செய்ய முடியாம தடுமாறி கொண்டிருந்த வேளையில ரைட் பர்சன் ராங் பார்ட்டின்னு சொல்லி வாஜ்பாய் கரங்கள்ல 5 ஆண்டுகள் அதிகாரத்தை கொடுத்து இந்தியா முழுக்க அவங்களை அதிகாரத்தில் அமர வச்சதே திமுக தான். மறக்க முடியுமா? 2002 குஜராத்ல இனப்படுகொலை. மோடி அரசு மீது குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஆமா, நாங்கள் வைக்கிறோம். பில்கிஸ் பானு பாதிக்கப்பட்ட அந்த தருணம், அந்த குஜராத் இனப்படுகொலையின் போது பாதிக்கப்பட்ட இஸ்லாமிய மக்கள் பக்கம் நிக்காம மோடியின் பக்கம் திமுக. மறக்க முடியுமா? RSS திராவிட கழகத்தோடு கருணாநிதி ஒப்பிட்டார். மறக்க முடியுமா? எதை மறுப்பீங்க நீங்க? இன்னைக்கு பாஜக விரும்புகிற ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது. 8 வழிச்சாலை பாஜக திட்டம் தமிழ்நாட்டில் அமலாக்கம் செய்யப்படுது. பரந்தூர் விமான நிலையம் பாஜக திட்டம் தமிழ்நாட்டில் அமலாக்கம் செய்யப்படுது. அதானி காட்டுப்பள்ளி உரிமை விரிவாக்கம் அவங்களோட திட்டம் அமலாக்கம் செய்யப்படுது. அதானி 1 மாசத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனாரு. யாரை சந்திச்சு வந்து போனார்? யாரை சந்திக்க? அதானிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என்ன தொடர்பு? அதானி காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கத்துக்கு தமிழ்நாடு அரசு எதிர்த்து வைக்குதா? அதானி 40,000 கோடி தமிழ்நாட்டை முதலீடு பண்றாரு. நிலக்கரி 3000 கோடி ஊழல் அதிமுக ஆட்சியில். அந்த நிலக்கரி ஊழல்ல தொடர்புடைய அதானி குடும்பத்துக்கு தடை விட்டுருக்காங்களா? என்ன நடக்குதுங்க? இவங்க மாநில சுயாட்சிம்பாங்க. இந்திய திணிக்கிற சட்டப்பிரிவுங்கிறாங்க. இந்திய திணிக்கக்கூடிய சட்டப்பிரிவு 351. அதே போல மாநில சுயாட்சிக்கான ஒரு ஆளுநர் மாநிலத்தோட ஆட்சியை கலைப்பதற்கான சட்டப்பிரிவு 356. நான் என்ன கேட்கிறேன், இந்தியாவில் எந்த மாநில கட்சிக்கும் கிடைக்காத பெருவாய்ப்பு திமுக கிடைச்சு. மத்திய அமைச்சரவையில் 18 ஆண்டு அங்க வச்சாங்க.
99 தொடங்கி 2004 வரைக்கும் தொடர்ச்சியா 13 ஆண்டு. அதுல 2004 2009 காலகட்டத்தில் வடக்கு கொடுக்கிறது தெற்கு வாங்கி கொள்றதுன்னு சொல்லப்பட்ட காலகட்டம். அன்னைக்கு இந்த 351ங்கிற இந்திய திணிக்கக்கூடிய சட்டப்பிரிவு நீக்கணும்னு சொன்னாங்களா? 356ங்கிற மாநில சுயாட்சிக்கான சட்டப்பிரிவு நீக்கணும்னு சொன்னாங்களா? சரி, ஆளுநர் அதிகாரத்தை குறைஞ்சு சொன்னாங்களா? என்ன பண்ணாங்க? ஒரே நிமிஷம். இப்ப சமீபத்துல இந்தி மாத கொண்டாட்டம் நடைபெற்றது. அதை எதிர்த்து திமுக போராட்டம் பண்ணாங்க. நாம் தமிழர் ஏன் போராட்டம் பண்ணல? நாங்க போராட்டம் பண்றோம், போராடி கொண்டா இருக்கோம். ஏன் மக்கள் மத்தியில பரப்புரைச்சு. நான் ஏன் கேக்குறேன்னா, பாஜகவுக்கு அடுத்த நிலையில பி டீமா நாம் தமிழர் செயல்படுதுன்னு சொல்றாங்க. இப்ப கூட இந்திரகுமார் சொன்னார்ல, நான் என்ன சொல்றேன், இதையெல்லாம் வலு சேர்க்கக்கூடிய இன்னொரு 10 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா நான் சேர்த்து பேசிடுவேன். இல்லன்னா இந்த தலைப்பு வச்சிருக்கீங்கல்ல, திராவிட மாற்றா ஏமாற்றான்னு, யார் பாஜக பி டீம்னு ஒரு தலைப்பு வைங்க. தனியா ஒரு அந்த பக்கம் 3 பேர், நான் ஒரு ஆள் வரேன், பேசி பார்க்கிறேன். ஆளுநர் நீங்க பேசுறீங்களே, இந்த ஆளுநர் விஷயத்தை எவ்வளவு நாடகம் ஆடுது திமுக. நீங்க மத்திய அமைச்சர் 18 ஆண்டு அங்க வச்சப்ப, வலிமை வாய்ந்த இடத்துல இருந்தப்ப ஆளுநரோட அதிகாரத்தை குறைங்க, ஆளுநருக்கான அந்த மசோதாவை ஒப்புதலுக்கான காலக்கெடு நிர்மாணம் பண்ணுங்க, இல்ல ஆளுநரை பத்தி நீக்குங்கன்னு அர்த்தம் கொடுத்தாங்களா? மாநில சுயாட்சி தீர்மானம் போட்டீங்க. மாநில சுயாட்சியை நிறைவேற்றுவதற்கு 18 ஆண்டு மத்திய அமைச்சர்கள் நீங்க பண்ணது என்ன? அப்பெல்லாம் ஒண்ணும் பண்ணலையே. சுர்ஜி சிங் 14 ஆளுநர் இருந்தார். அன்னைக்கு ஆட்டுக்கு தாடி இருக்கு, நாட்டுக்கு ஆளுநர் கேட்டாங்களா? 2006 தமிழ்நாட்டில் கேபிள் மசோதா நிறைவேற்றப்படுது. அதிமுக ஆட்சி காலத்தில் கேபிள் மசோதா நிறைவேற்றினப்ப இதே ஐயா கருணாநிதி முரசொலிமாரனை கூட்டிட்டு போய் அன்னைக்கு பர்னாளர்கிட்ட போய் இந்த மசோதாவுக்கு ஒப்பந்தம் சொன்னவர் இதே திமுக. அன்னைக்கு எங்க போச்சு மாநில சுயாட்சி? இது திராவிட மாடல் ஆட்சி இல்ல, இது ஆரிய மாடலோட இன்னொரு பதிப்பு. இவங்க சமூக நீதி அப்படின்னு ஒரு முலாம் பூசி ஒரு பாசிசத்தை கட்டவிழ்த்து வர்றாங்க. அதனால இந்த திராவிட மாடல்ங்கிறது ஏமாற்றுதான். அப்புறம் எனக்காக பிறகு ஐயா நாஞ்சசம்பந்தி பேசிருக்கிறாங்க. கடந்த முறை விவாதத்தில் நானும் ஐயாவும் பங்கேற்றோம். நான் அவர்கிட்ட கேள்வி எழுப்பினேன், அங்கே பதில் சொல்லாமல் வேற எங்கேயோ ஒரு கூட்டம் போட்டு ஐயா பதில் சொன்னாங்க. இந்த முறை அந்த அவசியம்லாம் நான் இங்கே இருக்கிறேன். எனக்கு இன்னொரு சுற்றமும் இருக்குது. ஐயா நான் எழுப்பின கேள்விக்கு பதில் சொல்ல நம்புகிறேன், இல்லை அண்ணன் மருத்துவர் சொல்லட்டும், நான் அடுத்த சுற்றில் வந்து பேசுகிறேன். பாஜக நாம் தமிழர் கட்சி மறைமுகமாக ஆதரிக்குதுங்கிறாங்க. நான் சவால் விடுத்துட்டேன், அது தொடர்பான விவாதத்துக்கு ஒரு பொது அழைப்பையும் விடுத்திருக்கேன். ஆனால் இது வரைக்கும் வர்ற மாதிரி தெரியல. நான் எனக்கு பிறகாக பேசக்கூடிய ஐயா மருத்துவருக்கு கூட நான் சொல்கிறேன், பாஜகவோட எந்த திட்டத்தை எந்த சட்டத்தை நாம் தமிழர் கட்சி ஆதரிச்சுன்னு சொல்லட்டும். நான் திமுக ஆதரிச்ச இடங்களை சொல்கிறேன். இதே மோடி ஆட்சி காலத்தில் என்ஐஏவை கொண்டு வந்தப்ப மாநில தன்னாட்சிக்கு எதிரான என்ஐஏவை இதே திமுக ஆதரிச்சு. ஜிஎஸ்டியை கொண்டு வந்தப்ப மாநிலங்களவையில் இதே திமுக ஆதரிச்சு. உச்சநீதிமன்றம் ராமர் கோயில் கட்டிக்கொள்ளலாம்ங்கிற தீர்ப்பை கொடுத்த போது அந்த தீர்ப்பை வரவேற்ற கட்சி இதே திமுக. அது மட்டும் இல்ல, மிக அண்மையில் திமுகவை சேர்ந்த ஒரு மூத்த அமைச்சர் ரகுபதி சொன்னார். என்ன சொன்னார்னா, திராவிட மாடலுக்கு முன்னோடியே ராமர் தான். ராமர் சமூக நீதி காவலர், பெரியாருக்கு அண்ணாவுக்கு அம்பேத்கருக்கு எல்லாம் முன்மாதிரி ராமர்னார். இந்த பேச்சு எவ்வளவு இழிவான பேச்சு! இது குறித்து திமுக தலைமை ஒரு மறுப்பு, ஒரு கண்டனம், ஒரு எதிர்வினை, அப்படி பேசியிருக்க கூடாது, தவறுன்னு சொன்னாங்களா? இன்னைக்கு வரைக்கும் சொல்லல. ரகுபதியின் பேச்சை திமுக ஏற்றிருக்கிறது என்று பொருள்படுது. அப்புறம் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தில்லை டீச்சர்கள் அங்கே அட்டூழியம் பண்ணுறாங்க. அங்கே அதிகாரிகள் போனால் விசாரணைக்கு ஒத்துழைப்பு தர்றதில்லை. அந்த சமயத்தில் ஐயா சேகர்பாபு போகிறாங்க. சேகர்பாபு போகிறப்ப டீச்சர்களை நோக்கி சொல்கிறாரு, விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. ஒத்துழைப்பு கொடுப்பதுதான் மனு தர்மம், மனு நீதிங்கிறது. அதாவது மனு தர்மத்தை கடைபிடிக்க திமுகவோட அமைச்சர் சொல்றாரு. இதுவெல்லாம் சனாதனம் இல்லையா? சனாதனம் என்ன? பிறப்பின் வழியே தகுதியை தீர்மானிப்பது. கருணாநிதி குடும்பத்தில் பிறப்பது தான் தலைவருக்கான தகுதிங்கிறது சனாதனம் இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஸ்டாலின், அதுக்கு முன்னாடி கருணாநிதி, அதுக்கு பிறகு உதயநிதி, நாளைக்கு இன்பநிதிக்கு ஜெயப்படம் ஆள் இருக்கு. மன்னராட்சி முறைக்கு மக்களாட்சி முறைக்கு என்னங்க மாறுபாடு? ஒரே குடும்பம் ஆதிக்கம் செஞ்சா மன்னராட்சி, ஒரே குடும்பம் ஆதிக்கம் செஞ்சா பண்ணையார்த்தனம், ஒரே குடும்பம் ஆதிக்கம் பண்ணா, ஒரே பிறப்பின் வழியை ஆதிக்கம் பண்ணா அதான் சனாதனம். அதான் திமுக இருக்குது. அண்ணா சொன்னதை ஐயா வைகை செல்வன் குறிப்பிட்டு சொன்னாங்க. அண்ணா இன்னொன்னு சொன்னார், அண்ணாவின் தமிழ் கணக்கு புத்தகம் இருக்கு, உதயநிதி படிக்கணும். அது என்ன இருக்குன்னா, சமத்துவம் என்பது சரிசமமாக நடத்துவதில்லை, சரிசமமான வாய்ப்புகளை வழங்குவதுன்னு. இன்னைக்கு உதயநிதி இளைஞரணி பொறுப்பில் இருக்காரு. இதுக்கு முன்பு யார் பொறுப்பில் இருந்தா? வெள்ளைக்கோள் சாமிநாதன். இன்னைக்கு உதயநிதிக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பு வெள்ளைக்கோள் சாமிநாதனுக்கு வழங்கப்பட்டது உண்டா?
அவர் அமைச்சா இருக்கிறப்ப எவ்வளவு முக்கியத்துவம் வழங்கப்படுதோ உதயநிதிக்கு, மற்ற அமைச்சர்களுக்கு அந்த முக்கியத்துவம் தரப்படுதா? என்ன நாடகம்? நீங்க வந்து திராவிட மாடல் சமூக நீதிங்கிறீங்க. பாஜக ஒன்று வச்சிருக்கான், வாஷிங் மிஷின். அஜித் பவார் அதை போட்டவொடனே அப்பல் கட்டுறவர் மாறிடுறாரு. அதே போல திமுக ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி ஊழல்வாதி, இப்ப தியாகி. இது திராவிட மாடல் ஆட்சி. அப்புறம் வாரிசை பத்தி பேசுறாங்களா ஐயா நாஞ்சி சம்பத், அவரே பல மேடைகள்ல ஐயா வைகீஸ்வரன் சொன்னது போல வாரிசு அரசுல எடுத்து பேசியிருக்காரு. இதை விட கடுமையா பேசியிருக்காரு. ஆனா திமுகங்கிற கட்சி தொடங்கப்பட்டதே வாரிசு அரசுல எடுத்துதான். மணியம்மையாரை வாரிசாக பெரியார் அறிவிக்க முற்பட்ட போது ஹைதராபாத் நிஜாமுக்கு ஏற்பட வேண்டிய கவலை, ஆதின கர்த்தாக்களுக்கு ஏற்பட வேண்டிய கவலை பகுத்தறிவு இயக்க தலைவருக்கு ஏன் ஏற்படுது? வாரிசு முறை யார் செய்யும் ஏற்பாடு? எந்த காலத்து ஜனநாயக நடைமுறை? அது ஜனநாயகத்துக்கு ஏற்றதானான்னு பெரியாரை பார்த்து கேட்டவர் அண்ணா. அண்ணா எதிர்த்த ஒன்று வாரிசு அரசியல். பெரியாருக்கும் பிள்ளைகள் இல்லை, அண்ணாவுக்கும் பிள்ளைகள் இல்லை. நீங்க யாரை கொச்சப்படுத்துறீங்க? இது என்ன பேச்சு? இது பிள்ளைகள் பெறாம இருந்தாங்கன்னா அவங்களோட இயலாமைய, உடல் குறைபாட்டை மனிதப்படுத்தி பேசுறது இல்லையா? அது அதே போல சொல்றாங்க. இல்ல திரு கார்த்திக், என்னோட நினைவு சரின்னா சீமான் அவர்களுடைய மைத்துனர் மதுரையில போட்டிட்டார்னு நினைக்கிறேன். சீமான் அவர்களின் மனைவியும் பொதுக்குழு செயற்குழுல முன்வரிசையில உட்கார்ந்து பேசியிருக்கிறதாவும் உங்க மேலேயும் அந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல. சீமான் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை வேண்டுகிற இடத்துல முன்னிறுத்துகிறார்னு. இது வாரிசு அரசியல் கிடையாது. சொல்றேன், கூட 2 நிமிஷம் கொடுத்துருங்க. 5 நிமிஷம் சுருக்கம். அதாவது அண்ணன் சீமானவர்களோட மைத்துனர் தேர்தலில் போட்டி போட்டாங்க. எல்லாருக்கும் போட்டி போடுறப்ப என்ன வாய்ப்பு வழங்கப்படுதோ அதே படிநிலைப்படி போட்டிட்டாங்க. அக்கா காளியம்மாள் வந்து 3 முறை தேர்தலில் போட்டி போட்டாங்க. ஆனால் அண்ணன் சீமானவர்கள் மைத்துனர் எத்தனை முறை போட்டிருக்காங்க? ஒரே ஒரு முறை தான். எல்லாரும் என்ன படிநிலைப்படி வர்றாங்களோ, கட்சிக்கு வர்றாங்களோ அதே படி தான் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அன்னி கைவிடி வந்து எந்த பொறுப்பையும் கட்சியில் இல்லை, அவங்க வழக்கறிஞர் பாசலில் பணிபுரிறாங்க, அவ்வளவுதான். அங்கே வந்து ஒன்றிய செயலரும் பகுதி செயலரும் கூட முன்வயசில் உட்காந்துருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு தனித்த முக்கியத்துவமோ தனித்த முன்னுரிமையோ வழங்கப்படலை. இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழர் கட்சி அடித்தட்டு உழைக்க மக்களை முன்னிறுத்தி வருது. அப்புறம் ஐயா நாஞ்சி சம்பத் வந்து என்னோட இருப்பை பற்றி கேட்டாங்க. நான் 3 கட்சி 4 கட்சினா என்னைக்கும் மாற மாட்டேன். நான் சாகுற வரை சீமானி தம்பி தான், பிரபாகரன் பிள்ளை தான். அதனால அந்த கவலை ஐயாவுக்கு வேண்டாம். அப்புறம் இன்னொரு செய்தி என்னன்னா, தமிழ் இந்து அப்படின்னு சொன்னாங்க. தமிழ் இந்துன்னு ஐயா மணியரசன் சொன்னாங்க. நாங்கள் எதிர்க்கிறோம். நாம் தமிழர் கட்சி தெளிவாக சொல்லுது, தமிழர்கள் இந்துக்கள் இல்லை, தமிழர்கள் இந்துக்கள் இல்லை, சிவன் இந்து இல்லை, முருகன் இந்து இல்லை அப்படின்னு வெளிப்படையாக பேசுகிறோம். ஆனால் தமிழ் இந்துங்கிறத இங்கே விமர்சிக்கிறீங்கல்ல. ராசா சொன்னார்ல, சாமானிய இந்து வேற சனாதன இந்து வேறன்னு. சாமானிய இந்துன்னு பேசுறாங்கல்ல. ஸ்டாலின் சொல்றாருல 90 விழுக்காடு இந்துக்கள்னு. இதை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அண்ணாவும் பெரியாரும் இறந்து போன அன்பழகன் உட்பட எல்லாரும் சொன்னது இந்துக்கள் இல்லைங்கிறாங்க. எம்ஜிஆர் கூட திராவிட மதம்னு பதிவு பண்ணியிருக்காரு, இந்துக்கள் இல்லைன்னு சொல்லி. ஆனா திமுக இந்துக்கள் இல்லைன்னு பேசுமா? இந்துக்கள் இல்லைன்னு. நாங்க ராவணன் தான் பேசுறோம். திமுகவோட மேடையில துணிவு இருந்தா ராவணன் பேசுங்க பார்ப்போம். ராவண பாட்டன் வாழ்கிறோம் சொல்லுங்க. மருத்துவர் செந்தில்குமார் ராவணன் புகழ்ந்து பேசட்டும், அப்புறம் கட்சியில் இருக்காரன் பார்ப்போம். அப்புறம் அந்த படிப்பு சொல்லி கொடுத்தெல்லாம் பேசினாங்க, நாங்கள் தான் படிக்க வச்சோம்னு. அந்த வரலாறு பெரிய வரலாறு, சுருக்கமாக சொல்கிறேன். வகுப்புரிமையின் தந்தை, வகுப்பாரி பிரதித்துவத்தோட தந்தைன்னு சொல்லப்படுபவர் யாருன்னா முத்தையா முதலியார். பெரியார் இல்லை, அண்ணா இல்லை, கலைஞர் இல்லை. முதல் திருத்தத்தின் மூலவர் அவர். தனி சுப்பராயன் தலைமையிலான தனி அமைச்சரவை. அவர் வந்து நீதி கட்சி இல்லை. அப்புறம் என்ன சொல்லுங்க. சுப்பராயன் தலைமையிலான தனி அமைச்சரவை இருந்தார் முத்தையா முதலியார். எங்க நீதி கட்சி இருந்தாரா? நீதி கட்சி வகுப்பாரி பணத்துக்காக பேசினாங்க, செயல்படுத்தியது சுப்பராயன் தலைமையிலான சுயேட்சை அமைச்சரவை முத்தையா முதலியார். முதல் முறையாக சட்டம் திருத்தப்பட்டது இடஒதுக்கீட்டுக்காக. அந்த முதல் திருத்தத்தின் மூலம் என்று கொண்டாடப்படுபவர் பெரியார் அல்ல, பெருந்தலைவர் காமராசர். பெரியாருக்கு பங்களிப்பு மறுக்கலை, ஆனா முதல் திருத்தத்தின் மூலவர் அவர் தான். அப்புறம் ஆடு மாடு வளர்ப்பு அதெல்லாம் சொன்னாங்க. நாங்க என்ன சொல்றோம், ஆடு மாடு வளர்ப்பை சந்தைப்படுத்தி இன்னைக்கு பால்வளத்துறை அமைச்சகம், பால்வளத்துறைக்கு வந்து பாலை கொள்முதல் பண்றீங்க. நாங்க பாலை நாங்களே உற்பத்தி பண்ணி கொள்முதல் பண்ணுவோங்க, அதை சந்தைப்படுத்துவோங்க. என்ன பிரச்சனை? அண்ணாவே அமெரிக்காவில் இருக்கப்ப சொல்றாருங்க, ஊருக்கு போனவொடனே நாங்க பிள்ளைகளை வந்து ஆடு மாடு அந்த வளர்ப்பு தொழில் ஈடுபடுத்த போறோன்னு. அண்ணாவின் தமிழ் கனவை ஐயா படிக்கணும். அப்புறம் கடைசி செய்தி, நாம் தமிழக கட்சியில் அவங்க இல்லை இவங்க இல்லைன்னு வருத்தப்பட்டாரு. கருணாநிதியோட மகன் அழகிரியே கட்சியில் இல்லை திமுகவில். அதனால இந்த திராவிடல் மாடல்ங்கிறது ஒன்னே ஒன்று தான். சுருக்கமாக சொல்லலாம், முரட்டு முட்டு புரட்டு உருட்டு, இதுதான் திராவிட மாடல். வெறும் விளம்பர மாடல். இங்க போலி சித்தாந்தவாதியை பார்க்கலாம், போலி பத்திரிகையாளர் பார்க்க முடியுமா? திமுகவுக்கு ஆதரவாக சொம்புகளாக அண்டாக்களாக பலவாரம் ஆகிட்டாங்க.
அதனால இந்த விளம்பரத்தின் மூலமாகத்தான் இந்த திராவிட மாடல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது ஒழிய இது மண்ணின் மக்களுக்கு தானே ஒரு பாசிச மாடல்.